சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கும் கதை அக்பர் பீர்பால் கதைகள். என்ன பேரரசர் அக்பர் மூன்றாம் பிறையா? இப்படி சொன்ன பீர்பாலுக்கு என்ன நடந்தது என்று பார்ப்போமா? வாங்க கதைக்குள்ள போகலாம். ஈரானின் மன்னர் பீர்பாலின் அறிவு கூர்மையையும் தெளிந்த ஞானத்தையும் பற்றி கேள்விப்பட்டார். அதனால் பீர்பாலை அழைத்து தனது ராஜ்யத்தில் ஒரு மிகப்பெரிய விருந்தை ஏற்பாடு செய்ய முடிவு செய்தார். அதன்படி பீர்பாலுக்கு ஒரு அழைப்பிதழை அனுப்பி வைத்தார். உடனே ஈரான் அரசரின் அழைப்பிதழை அக்பரிடம் காட்டி அனுமதி வேண்டினார் பீர்பால். அக்பரும் சந்தோஷத்துடன் சென்று வருமாறு கூறினார். இவ்வாறு அக்பரின் அனுமதியை பெற்ற பின் பீர்பால் ஈரான் நோக்கி புறப்பட்டு அந்த நாட்டு ராஜ மாளிகையை அடைந்தார். அங்கே அவருக்கு ராஜ மரியாதை அளிக்கப்பட்டது. சில நாட்கள் அங்கேயே தங்கினார் பீர்பால். வேளா வேலைக்கு ருசியான உணவுகள், கூப்பிட்ட குரலுக்கு வேலைக்காரர்கள் என பீர்பால் சந்தோஷத்துடன் காணப்பட்டார். பீர்பால் ஈரானில் தங்கிய நாட்கள் எல்லாம் விருந்தின் போது 160 வகை பதார்த்தங்கள் அவருக்கு பரிமாறப்பட்டது. அது கண்டு பீர்பால் மகிழ்ந்தார். பீர்பால் அங்கிருந்து புறப்பட வேண்டிய தருணமும் வந்தது. அந்த சமயத்தில் பீர்பாலை அவைக்கு அழைத்து 1000 பொற்காசுகள் கொடுத்தார் ஈரான் அரசர். அச்சமயத்தில் தன்னை பற்றி ஒரு வார்த்தை புகழ்ந்து சொன்னால் மனதுக்கு சந்தோஷமாக இருக்கும் என்று பீர்பாலிடம் கேட்டார் ஈரான் மன்னர். மன்னாதி மன்னா, தாங்கள் முழு நிலவை போன்றவர். தங்களை புகழ்வதற்கு எனக்கு வார்த்தைகள் கிடையாது என்று கூறினார் பீர்பால். பீர்பாலின் வார்த்தைகளை கேட்ட ஈரான் மன்னருக்கு சந்தோஷமாகிவிட்டது. எனினும் அவரது மனதில் ஒரு சிறு குறுகுறுப்பு அதனை பீர்பாலிடத்திலேயே கேட்டுவிட்டார். பீர்பால், நான் முழு நிலவு எனில் தங்கள் மன்னர் என்று கேள்வி எழுப்பினார் ஈரான் மன்னர். அவர் 3ஆம் பிறை என்று அசராமல் பதிலளித்தார் பீர்பால். பிறகு ஆக்ரா நோக்கி புறப்பட்டார். ஆனால் பீர்பால் ஆக்ராவுக்கு வந்து சேர்வதற்குள் ஒற்றர்கள் மூலம் அக்பரை 3ஆம் பிறை என்று வர்ணித்த விவரம் அக்பரின் கவனத்துக்கு வந்துவிட்டது. விருந்து முடிந்து நாடு திரும்பிய பீர்பால் உடனுக்குடன் அக்பரை சந்திக்க ஆக்ராவின் அரண்மனைக்கு வந்தார். அக்பர் பீர்பாலை வரவேற்றார். அவரது ஆசனத்தில் அமரச் செய்துவிட்டு, என்ன பீர்பால், ஈரான் உணவில் கொடுத்த மயக்கம் என்னை 3ஆம் பிறையாக்கிவிட்டதா என்று கோபம் கலந்த குரலில் கேட்டார் அக்பர். கற்பூர புத்தி கொண்ட பீர்பாலுக்கு இப்போது புரிந்துவிட்டது அக்பர் எதை பற்றி சொல்கிறார் என்று. உடனே பீர்பால் அக்பரிடம், ஷாயன்சா, நான் ஒன்றும் உங்களை இழிவாக கூறவில்லை என்றார். என்னை நீர் 3ஆம் பிறை என்று சொன்னது இழிவு இல்லை என்று சொல்கிறீரோ? ஏன் என்னை அப்படி சொன்னீர்கள் என்று கேட்டார் அக்பர். அப்போது அக்பரின் கண்கள் கோபத்தால் சிவந்திருந்தது. அதனை கண்ட பீர்பால், முழு நிலவு உடனடியாக தேயத் தொடங்கிவிடும். ஆனால் 3ஆம் பிறையோ நாளுக்கு நாள் வளரத் தொடங்கும். அதனை போலவே ஈரான் மன்னரின் பலம் குறையக்கூடியது, உங்களுடைய பலம் பெருகக்கூடியது. இந்த கருத்தை தான் ஈரான் மன்னரிடம் மறைமுகமாக விளக்கினேன். ஆனால் நான் என்ன செய்ய? அது ஈரான் மன்னருக்கு புரியவில்லை. நான் சொன்ன கருத்துக்கு எனக்கு பரிசுகள் வேறு கொடுத்தார். அதற்கு எப்படி நான் பொறுப்பாளியாக முடியும் என்றார் பீர்பால். அக்பருக்கு பீர்பால் சொன்னதன் அர்த்தம் புரிந்தது. இப்போது அக்பரின் கோபம் குறைந்தது. இறுதியில் அவர் பீர்பாலை புரிந்து கொண்டார். அத்துடன் அண்டை நாட்டு அரசருக்கு முன்னால் தன்னை விட்டு கொடுக்காமல் நாசுக்காக பேசிய பீர்பாலுக்கு அவையில் பாராட்டுரையும் வழங்கினார் அக்பர். இப்படியாக இவர்களது பிரச்சனை தீர்ந்துவிட்டது. நன்றி.